கடவுளே, இந்த குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியம் இதுதான். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் எல்லாம் நல்லபடியாக நடந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு நீங்கள் தான் கடவுளே ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. இங்கே இருக்க எல்லாரும் எப்பயும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எப்பயுமே எங்களுக்கு துணையாக இருக்கணும் கடவுளே. ஷாலினிமா, இந்த ட்ரெஸ்ஸில் நீ பார்க்க ரொம்ப அழகாக தெரியே. ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸு நீ எங்கே எடுத்த? தேங்க்யூ அத்தை. இந்த ட்ரெஸ்ஸு நான் வேறு எங்கேயும் எடுக்கலை. நம்ம கௌரி அக்காவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போனோம்ல, அதே கடையில் தான் அத்தை நான் எனக்கும் எடுத்தோம். ஓஹோ, இவளுகளுக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது எடுத்திருக்காளுக போல. கல்யாண பொண்ணுக்கு தான் அப்படி பர்ச்சேஸ் பண்ணாளுங்கன்னு பார்த்தா இவளுக்கும் இப்படி அழகழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா? ஆமாம் ஷாலினி, நாங்களும் தானே கூட பர்ச்சேஸ்க்கு வந்தோம். ஆனால் நாங்களாம் கௌரிக்கு எடுக்கும்போது கூட வரலையே. நீ எப்படி அங்கே போன? இல்லத்தே, நான் எனக்கு வேணாதான் சொன்னேன். கௌரி அக்காவுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுக்க போனோம். நல்ல கிராண்டாக எடுப்போம் கௌரி அக்காவுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னோம். அப்பா தான் என்னை கேட்காம எனக்கும் சேர்த்து எடுத்துட்டார் அத்தை. எப்படித்தான் இந்த அன்னை ஊரானுக்கு பிறந்த பிள்ளைய தான் பிள்ளையா நினச்சி எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்களோ தெரியல. சரி ஷாலினி, நான் போய் கௌரி ரெடி ஆகிட்டாளான்னு போய் பார்க்குறேன். சரிங்க அத்தை, நீங்கள் போய் பாருங்க, நான் கீழே போக போகிறேன். இவன் எங்கே போனால் நமக்கு என்னவா? ரவி, நான் ஒன்று தாண்டா பார்க்க வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓ அப்படியா மேடம், எதுக்காக என்னை பார்க்கணும்னு நினச்சிங்க? ரவி, நான் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கேன்னு சொல்லு. உனக்கு என்ன ஷாலினி குறை? பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதைகளே வந்தாலும் உன்னைய பார்த்து அப்படியே பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. டி ரவி, நெசமாவாடா நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேனா? ஓ மேடம், உண்மை நினச்சிட்டிங்களா? எனக்கும் அப்படி சொல்லி புகழணும் தான் ஆசை. ஆனால் என்ன செய்யறது, உன்னைய பார்த்தா குரங்கு மாதிரி தான் தெரியும். அப்படியா? சாருக்கு என்னைய பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுதா? உனக்கு எவ்வளோ திமிரு. ஓ சரி, சாரி 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 தெரியாமல் சொல்லிட்டேன் சாலினி. காதை விடுமா, காதை விடுமா. இப்போ நல்ல பிள்ளையில காதை விட்டுரு. அது இனிமேல் வாய் பேசுவேன். ஷாலினி, எங்கே போற? இல்லை ரவி, நான் போய் அப்பா கிளம்பிட்டாரா என்னன்னு பார்க்கணும், அதுக்காக தான் போகிறேன் இப்போ. அது சரி, நம்ம கல்யாண பொண்ணு கௌரிமா எப்படி இருக்காங்க? கிளம்பிட்டாங்களா? நேரம் பார்க்க தேவதை மாதிரி இருப்பாளே நம்ம கௌரி தான். அழகுக்கே அழகு கொடுக்குறவ. அதுவும் உண்மைதான் ரவி. நம்ம கௌரி அக்காவே ஒரு அழகு தான், தனி அழகு. அவளை பார்த்தாலே நம்ம மனசில் சந்தோஷம்தான் தோணும். எல்லார்கிட்டையும் பாசமாக இருப்பா அவ. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, நானும் ஒன்றும் அழகில் குறைஞ்சவ கிடையாது. நானும் எங்கள் அக்கா மாதிரி தான், நானும் அழகு தான். அப்படியா மேடம்? அப்படி விட உங்கள் மனசில் நினைப்பு இருக்கா? சரி சரி, நீங்கள் உங்கள் மனசுலையே நினச்சிக்கோங்க, நீங்கள் தான் இந்த ஊரோட பேர் அழகி. டேய், இப்போ எனக்கு உங்களோட சண்டை போட நேரம் இல்லை. உன்னை நான் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன், சரியா? போயிட்டு வரேன். உன் கூட இந்த மாதிரி செல்லமாக சண்டை போகிறதுலையும் ஒரு சுகம்தான் இருக்குது சாலினி. வேமா வாமா கௌரிமா, ஐயர் அப்பாதையே கூப்பிட்டாரு உன்னைய. வா போகலாம். சரிங்க அத்தை, வாங்க போவோம் நம்ம. வாங்கம்மா, வந்து பொண்ணை உட்கார சொல்லுங்க. சரிங்க ஐயரே, இந்த உட்கார வைக்கிறேன். ஏம்மா கௌரி, வாமா அந்த சேர்ல வந்து உட்காரு, வாமா. சரிம்மா கௌரி, நீங்க உட்காந்துரு, நான் போய் சாலினி அனுப்பி விடுறேன். சரிங்க அத்தை. ஐயோ, இந்த பூசாரி வேற நம்மளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரே. ஷாலினி எப்பதான் வருவாளோ? அச்சோ பாவம், அக்காவை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. சரி போவோம். ஷாலினி வந்துட்டியா? அவன்கிட்ட எதுவும் ஃபோன் பேசினியா? அவன் எதுவும் ஃபோன் போட்டானா ஷாலினி? இல்லைக்கா, நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு. இல்லை ஷாலினி, எனக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி போகுது. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஒரே டென்ஷனாக இருக்குது ஷாலினி. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத சொல்கிறேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரேன். சரி ஷாலினி, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். ஏம்மா கல்யாண பொண்ணே, சொல்லுங்க பூசாரி ஐயா. இந்தம்மா, இந்த கயிறை வச்சுக்கோ. இந்த கயிறை உனக்கு பாசமானவங்க கையில கட்டி விடு. சரிங்க பூசாரி ஐயா. இது என்ன கயிறு பூசாரி ஐயா? பாசமானவங்க கையில கட்டினா என்ன ஆகும்? இது ஒரு தெய்வீக சக்தி உள்ள கயிறு தம்பி. இதை நம்ம பாசமானவங்க கையில கட்டினா அவங்க எப்பயுமே நம்ம விட்டு பிரியவே மாட்டாங்க. எப்பயுமே அவங்க நம்ம மேல பாசமா இருப்பாங்க.
ஓ அப்படியா? அப்பனா எனக்கு ஒரு கயிறு தாங்க சாமி. சாமி அப்பனா எனக்கு ஒரு கயிறு தாங்க சாமி. இதா தம்பி, உனக்கு ஒரு கயிறு நீ வச்சுக்கோ. இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு கயிறு நீங்க ஒன்று வச்சுக்கோங்க. பாப்போமா யார் கட்டுறான்னு. டேய் ரவி வம்பு பண்ணாதே, நான் தான் முதல்ல கட்டுவேன். அதையும் பார்த்துடலாம். டேய் ரவி, நான் தான் முதல்ல அப்பா கையில கட்டுவேன், நீ கட்டக்கூடாது. ஆ, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பார்த்துக்கலாம் யார் முதல்ல கட்டலான்னு நாமளே பார்த்துக்கலாம். ஓ நீ முதல்ல கட்டுவியா? இப்ப பாரு. ஐயோ அம்மா. நல்லா விழுந்தியா? விழு விழு. நான் தான் இப்ப போய் முதல்ல அப்பாவை கட்டுவேன். சாலினி, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங். அடடடடா. ஓ, என்னையவே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? இப்ப பாரு. அம்மா அப்பா இங்க வந்தாரா? இல்லையே ஷாலினி, இப்போதான் ரவி கால் பண்ணான்னு சொல்லிட்டு வெளியில போனாரு. என்னது ரவி கால் பண்ணானா? ச்சே, நல்லா ஏமாத்தி விட்டானே நீயே. இன்னும் விளையாட்டு பிள்ளைய மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்குது. சே, என்ன பரவி, கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் பெரிய நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம கௌரியம்மா கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ண போறோம். பார்த்துக்கிட்டே இருங்களேன். ஏய் ரவி, என்னையே ஏமாத்திட்டு எங்க அப்பா இங்க வர வச்சிட்டியா நீ? என்னம்மா சாலினி, என்னாச்சு? ஏன் இப்ப அவனை கத்துற? இவன் என்ன சீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வச்சிட்டான்ப்பா. இவன் ஒரு சீட்டர், சரியான சீட்டர். அப்புறம் இவங்க மட்டும் என்னவா? நீயும் என்னை கீழே தள்ளி விட்டு சீட் பண்ணி தானே ஓடியாந்த. நீ பெரிய நல்லவ மாதிரி பேசுறியே. நீங்களே நியாயத்தை கேளுங்க பிரியா. இந்த கயிறை நான் உங்களுக்கு கட்டுறதுக்கு நான் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். இவ என்ன காலை கீழே ஊட விட்டு கீழே தள்ளி விட்டுட்டு முதல்ல ஓடியாந்தா. ஆமா, இது என்ன ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கயிறு கையில வச்சிருக்கீங்க? இது என்ன கயிறு? அப்பா இது பூசாரி ஐயா கொடுத்தாருங்கப்பா. இந்த கயிறை நம்ம யார் கையில கட்டுறோமோ அவங்க நம்ம மேல எப்பயுமே பாசத்தோட இருப்பாங்களாம். மேலும் அவங்க நீண்ட ஆயுளுக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாரு. அதனால தான் இந்த கயிறை நான் தான் முதல்ல உங்களுக்கு கட்டணும்னு ஓடியாந்தேன். ஆனா இந்த ரவி என்னோட பேச்சை கேட்காம நான் தான் கட்டுவேன்னு ஓடியாந்தேன்ப்பா. அதனால தான் எங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு ஆயிப்போச்சு. இதுதான் விஷயமா? ஷாலினிமா, உனக்கே தெரியும்ல, அப்பாவோட எதிர்காலமே யாரை நம்பி இருக்கு? அப்பாவோட உயிர் யார் மேல இருக்கு சொல்லுங்க? எல்லாமே உங்க அம்மா மேல தானே. இதை நீங்க எனக்கு கட்டுறதை விட அவளுக்கு கட்டுறது தான் நல்லது. அவ நல்லா இருந்தாதாம்மா நானும் நல்லா இருக்க முடியும். இதை நான் யோசிக்காம போயிட்டேன் பாருங்கப்பா. நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அம்மா மேல. காதலுக்கு எடுத்துக்காட்டே நீங்க தான்ப்பா எனக்கு. ஆமா, எங்க பெரியய்யா மாதிரி அன்பு செலுத்த யாரால முடியும்? காதலுக்கு இலக்கணமே எங்க பெரியய்யா தான். சரிங்க பெரியய்யா, நாங்க இதை அம்மாவுக்கே கட்டிடுறோம். வாரவி போலாம். வரேன் ஷாலினி, வா போவோம். விளையாட்டு பிள்ளைங்க. என்ன விஷயம்? ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்னவா? அம்மா இந்த கயிறை நாங்கள் உங்கள் கையில் கட்டலான்னு வந்திருக்கோம். எனது கயிறை கையில கட்ட போறீங்களா? ஆமாம்மா, பெரியய்யா தான் சொன்னாரு இந்த கயிறை உங்க கையில கட்டினாதான் நல்லதுன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களுக்கு கட்டலான்னு வந்திருக்கோம். வாட் நான் சென்ஸ்! நான் இந்த மாதிரி கயிறெல்லாம் என் கையில் கட்டவே மாட்டேன். ஒன்லி நான் டைமண்ட் பேங்கிள்ஸ் தான் போகலான்னு இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை வியாபாரம் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சில்லித்தனமாக இந்த கயிறை கொண்டு வந்து என் கையில் கட்டணும்னு சொல்கிறீங்களே. போங்க, போய் வேற வேலை இருந்தால் பாருங்க, போங்க. என்னாச்சுமா சாந்தி, ஏன் இப்போ கோவப்படுற? பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு நான் தான் உன் கையில வந்து கட்ட சொன்னேன். ஏங்க நீங்களும் புரியாமல் பேசாதீங்கங்க. நான் தான் பேங்கிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறேன்ல. எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத நான் கண்டிப்பாக கட்ட மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். சரிம்மா, உனக்கு பிடிக்கலைன்னா நீ அதை கட்டிக்க வேணாம், சரியா? ஷாலினி, ரவி, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியில போயிருங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறது என்ன, சரியா? சொல்லுங்களா? போங்க, போய் வேற வேலையை பாருங்க. அப்புறமா வந்து அப்பா அந்த கயிறு நான் கூட என் கையில கட்டிக்கிறேன். போங்க. சரிப்பா, ஓகே, நாங்கள் போகிறோம். நீங்கள் பேசிட்டு வாங்க அம்மாகிட்ட. சரி வா ஷாலினி, போலாம். சரிங்க பெரியய்யா, நாங்க வரோம். ஏமா சாந்தி, ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏமா இவ்வளோ கோவப்படுத? நான் தான் பிள்ளைங்கள அனுப்பி வச்சேன். கொஞ்சம் பக்குவமா கூட சொல்லலாம்ல. பாவம், பிள்ளைங்க மூஞ்சியே சுருங்கி போச்சு. இங்கே பாருங்க ராம், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை பிடிக்கலன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது தான் என்னோட பழக்கம். எதையும் மறைச்சு பேசுகிறது வந்து என்னோட பழக்கமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் அதை ஸ்ட்ரைட்டாகவே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இதில் என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் இதில் தப்பு இருக்க மாதிரி தெரியலையே. சரிம்மா, ஓகே, நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம். இப்போ கல்யாண வேலை நிறையா இருக்கு. சரி, நான் போய் பார்க்குறேன். நீ கிளம்பு, இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கியே. போய் முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நகையெல்லாம் எடுத்து போடு, போ. ஓகே ராம், நான் இப்போ கிளம்பிட்டு தான் இருந்தேன். இவங்க வந்து தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் இப்போ கிளம்பி கீழே வந்துடுவேன். நீங்கள் போங்க, வரேன். அச்சோ, இங்கே என்ன ரவி நிற்கிறான்? குமார் இங்கே தானே வரேன்னு சொன்னான். ரவி அவனை பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிடுமே. எப்படியாவது ரவியை இங்கேருந்து கடத்தி விடணும். டேய் ரவி, இங்கே என்ன பண்ணுற? வாங்க மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? டேய், நான் தானே உன்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன், நீ தான் பதில் சொல்லணும். திரும்ப என்கிட்டயே கேள்வி கேட்குற? இல்லை ஷாலு, பெரியய்யா யாராவது கெஸ்ட்டு வராங்களா என்னன்னு பார்க்க சொல்லியிருந்தாரு.
அதான் வெளியில் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாராவது வந்தாங்கன்னா இன்வைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ நேரம் இங்கே என்ன பண்ணுற? கௌரி கூட போய் ஸ்டேஜில் இருக்க வேண்டியதானே? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வர்றாங்களா என்னன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? யாருன்னு சொல்லு ஷாலு, நான் வேணா போய் கூப்பிட்டு வரேன். இதுதான் நல்ல வாய்ப்பு. பேசாமல் ரவி கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்றதான் நல்லது. குமார் வந்தானா இவன் கண்ணில் சிக்காமலும் இருப்பான். சரி, ஓகே ரவி, நீ வேணா போய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துடுறியா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். அவங்கள போய் நீ கூப்பிட்டு வந்துடு. ஓகே? ஓகே ஷாலுமா, நீ அனுப்பு, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக ரவியை அனுப்பியாச்சு. சரி, இப்போ நம்ம குமாருக்கு கால் பண்ணுவோம். ஹலோ குமார், நீ எங்கே இருக்க? நான் ரொம்ப நேரமாக என்ட்ரன்ஸில் தான் வெயிட் பண்ணியிருக்கேன். நீ இன்னும் ஆளையே காணுமே. கொஞ்சம் சீக்கிரம் வா குமார், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நீ யார் கண்ணையும் பட்டேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், அதுதான் பயமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா? ஏன்னா ரவியை இப்போ நான் பேசி அனுப்பி வச்சுருக்கேன். அவன் வந்துடுவானோ என்னமோன்னு அது வேறு பயமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ஷாலினி, நான் இங்கே தான் இருக்கேன். சாரி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. உங்கள் பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஷாலினி, நான் தான் குமார். என்னது, குமாரா? ஆமாம் ஷாலினி, நான் தான் குமார். இப்போ வேஷத்தில் வந்திருக்கேன். ஏன்னா இங்கே கேட்ரிங் பசங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. சரி, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணால் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராதுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருக்கேன். ஓ அப்படியா? இதுவும் நல்லது தான் குமார். நான் யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல, நல்ல ஐடியா தான். நீ போய் அப்போனா டைனிங் ஹால் போயிரு ஸ்ட்ரைட்டாக. அங்கே போயிட்டீங்கன்னா உன்னை யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. போ, நான் வரேன். சரி ஷாலினி. நல்ல வேளை குமாரை யாரும் பார்க்கல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நல்லபடியாக கடந்துச்சுன்னா சரி தான்.